நம்ம சிம்பிளாக ஒரு சிக்கன் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு கடலெண்ணெய் ஒரு 150லேருந்து ஒரு 200 மில்லி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கும். சூடாகிடுச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். தேவையான அளவு சின்ன வெங்காயம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்படியே நல்லா ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இப்படியே வதக்கி கொடுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 10 பல் பூண்டு, 12 வரமிளகா, ஒரு துண்டு இஞ்சி பாருங்கள், இது மாதிரி தருன்னு அரைச்சிருக்கணும். இதை சேர்த்திக்கலாம். இது இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு இப்படி பண்ணால் தான் வந்து டேஸ்ட்டு நல்லா கறியில் இறங்கும். இது பெரிய வெங்காயம் போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் கம்ப்ளீட்டாக மாறிடும். மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் ஊற்றி பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் 3/4 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு விழுது இதோடு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போது ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படியே வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இதை வந்து வதக்கிடலாம். அப்போ தான் சிக்கன் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும். வெயிட் பண்ணலாம். இது கூட ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு சாம்பார் தூள், மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் போதும். இப்படியே வந்து நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மக்களே, இப்படியே அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டட்டும். நான் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் அப்பப்போ கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ மக்களை, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு சேர்த்துனீங்கன்னா தான் சிக்கன் இருக்கிற தண்ணி வந்து இன்னும் வந்து அதிகமாக வரும். இப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலக்கிட்டே இருங்க. சிக்கன் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்து தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா சுண்டுட்டும். வெயிட் பண்ணலாம். பாருங்க மக்களே, தண்ணியெல்லாம் வந்து சுத்தமாக கையை வச்சு இப்போது இப்படியே வந்து 2 நிமிஷம் நம்ம நல்லா கலக்கிட்டா ஒரு அருமையான சிக்கன் சுக்கா சின்ன வெங்காயத்தை வச்சு பண்ணி எடுக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.